Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. நான் கார்த்தி, பாலசரவணன், அப்புறம் வந்து சத்திரியன் சொல்லிட்டு காத்தாடின்னு ஒரு கேரக்டர், விஷ்ணு, நாங்களாம் தான் வி ஆல் ஸ்டார்டர் அந்த கனா வந்து இது பண்ணோம். இதில் வந்து பாலசரவணன் வந்து எப்படின்னா கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஷன் டீமில் வந்து சும்மா ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தான். கார்த்தி வந்து இன்டர்ன், விஜய் டிவியில் அவனும் ஒரு இன்டர்ன், நானும் ஒரு இன்டர்ன். ஸோ எங்களுக்கு ஆஃபீஸ்லேயே தெரியும். விஷ்ணு வந்து சீனியர். அவர் விஷ்ணு வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். நாங்கள் பாட்டுக்கு தெருவா சுற்றி இருக்கும்போது அந்த நிறைய கூட்டம், அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் வந்து என்னையும் பாலசரவன் கூப்பிட்டு, ஏய் நீங்கள் கனா பசங்க தானே, வாங்க எங்கள் வீட்டுக்குலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஒவ்வொரு வீட்லையும் கூப்பிட்டு போய் எங்களை வந்து ரொம்ப இதாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேணும், சாப்பிட்றீங்களா, அது இதுன்னா. ஸோ இப்படி தான் இருந்துச்சு அந்த செட்டு ஃபுல்லாக. ஜாலியாக போவோம். குட்டி புலி முத்தையா சார் வந்து அது எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. குட்டி புலி இன்ன வரைக்குமே அந்த குட்டி புலிங்கிற ரெகக்னேஷன் அங்கங்கே இருக்கும். நம்ம வந்து எங்கேயுமே வந்து நான் யார் தெரியுமா ஆக்டர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கவும் தோணாது. சில பேர் வருவாங்க, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க. இப்போ நான் வந்து ஆக்டர்னு சொல்லணுமா வேண்டாமா, ஆக்டரா எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேன்னு தெரில அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நீங்கள் சீரியலில் தானே நடிக்கிறீங்க அப்படிம்பாங்க. என்னோட ஃபஸ்ட்டு 3 ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு பயங்கரமான நேம் கொடுத்துட்டு. கணக்கானும் காலங்கள், குட்டி புலி, சரவணன் மீனாட்சி. இன்ஃபேக்ட் சரவணன் மீனாட்சி சீசன் 2 வித் ரியோ. இது வரைக்கும் வந்து அந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னா வந்து வாவ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆகலை. ஸோ அதனால எனக்கு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கல. காலங்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷோ. அண்ட் அதில் வந்து இவங்களை வந்து நீங்கள் பார்க்காம இருந்திருக்கவே முடியாது. ஃப்ராங்க்லின், வி ஹேவ் ஃப்ராங்க்லின் வித் அஸ். ஸோ கனாக்காலம் காலங்களில் நாங்கள் உங்களை பார்த்தோம். அண்ட் தென் அதுலேருந்து மூவ் ஆன் டு இப்போ வரைக்கும் நீங்கள் ரொம்ப ஒரு ஃபெமிலியர் ஃபேஸாக இருக்கீங்க. பட் அந்த கனா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தது இல்லை, அதை பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஹாய். ஆக்சுவலாக கனா வந்து எப்படின்னா, நான் வந்து என்னோட மாஸ்காம் படிச்சுட்டு இருந்தேன். நான் எம்ஏ மாஸ்காம் படிச்சுட்டு கோயம்புத்தூர் படிச்சேன். அதோட இன்டர்ன்ஷிப் தான் நான் வந்து சென்னை வந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து சென்னை வந்து நானாக தனியாக வர்றது. ஸோ வரும்போது ஆஸ் யூஷுவல் ஒர்க்லாம் பார்த்துருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து ரவி சார்னு ஒருத்தர் சேனலில் இருந்தார். சார் வந்துட்டு நடிப்பியா அப்படின்னாரு. எனக்கு என்ன சொல்கிறது அப்படி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ என் கூட வினோத்னு வரேன்னா, வினோத் நான் என்ன பண்ணார், ஏய் நடிடா அப்படின்னாரு. சரி என்ன ப்ராஜெக்ட்னா கனா காணும் கிளம்புனேன். அப்போ தான் கனா காணும் கிளம்புங்களா நடிக்கலாமா அப்படிங்கிற, ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்கூல் சீசன் பார்த்துருக்கோம். ஸோ வந்து இது இருந்துச்சு, நடிக்கலாமோ அப்படின்னு ஒரு சின்ன தாட் இருந்துச்சு. உடனே அவரும் நடி தம்பி, நாளைக்கு ஃபோட்டோ எடுத்துட்டு வா நடி அப்படின்னா, நானும் போயிட்டு ஃபோட்டோலாம் கிடையாது. சரி இருந்து சும்மா ஒரு 2-3 ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டு போய் பிரிண்ட் போட்டு அடுத்த நாள் காலைல போய் ஒரு 3 ஃபோட்டோ கொடுத்தான். அந்த ஃபோட்டோ வாங்கி பார்க்க கூட இல்லை. அவர் அப்படி நேரம் அப்படி வச்சுட்டு வா அப்படின்னாரு. நேராக ஒரு ரூம்குள்ளே போகிறாரு. மீட்டிங் அங்கே வந்து உள்ளே வந்து ரமணன் சார், சந்துரு அண்ணா, சுகன்யா அக்கா, இவங்கெல்லாம் ஒரு 3 பேரை வந்து ஃபிக்ஷன் இபிஸ் எல்லாம் இருக்காங்க. சார் நான் தான் இவன் தான் நான் சொன்ன பையன் அப்படின்னா, கரெக்டாக இருப்பேன்டா, ஓகேடா, கேரக்டர் பேர் அப்பு வச்சிடலாம், கரெக்டு, ஓகே. என்ன அப்புவா, நான் இன்னும் எதுவுமே சொல்லலையே அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. ஓகே எந்த ஊர், திருநெல்வேலியா, அப்படியா, சரி ஓகே சூப்பர், டன், நடிப்பியா, இல்லை காலேஜில் மாஸ்காம் படிக்கும்போது அப்படின்னா, ஓகே ஃபைன் பண்ணு, அவ்வளோதான். எனக்கு வந்து வெளியே வந்துட்டு வினோத்தன் அவர் கேட்குறாரு, என்னடா தம்பி ஓகே சொல்லிட்டியா அப்படின்னா, ஆனால் அவங்க கேரக்டர் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணி பேர்லாம் சொல்லிட்டாங்கன்னா, என்ன பேர்னா அப்போ சூப்பராக இருக்கும்டா உனக்கு அப்படின்னாரு. சூப்பராக இருக்குமா, எனக்கு இன்னும் என்னன்னு எனக்கு புரியலை. அப்புறம் அன்னைக்கு மத்தியானமே உடனே போய் வந்து செலக்ட் ஆகிட்டா வா ட்ரீட்டு கொடுன்னு சொல்லி போய் ட்ரீட்டெல்லாம் வாங்கிட்டாங்க. ஸோ முடிச்சு அவ்வளோதான், செலக்ட் ஆயாச்சு. இதுக்கப்புறம் தான் நான் ஆடிஷனே போகிறேன். ஓகே, பட் என்ன சொன்னாங்கன்னா, எல்லாம் ஒரு ஆடிஷன் நடக்கும், அந்த ஆடிஷனுக்கு வா, வில் ஹாவ் அ ஸ்க்ரீன் டெஸ்ட் அப்படின்னாங்க. நேராக ஆடிஷன் போனால் அங்கே இருக்கவங்க ஒரு 2000 பேர். ஒரே ஒரு இது வந்து என்ன, ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னா, நம்ம வந்து சேனல் வந்து அப்போ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு இருக்கேன் விஜய் டிவியில். ஸோ அந்த இது இருந்ததுனால, அந்த ஐடி கார்டு இருந்ததுனால பாப்பா அப்படின்னு நேராக உள்ளே போட்டு போனாங்க. அப்போ ஆமாம், நான் அன்னைக்கு ஊருக்கு வேற கிளம்பணும்னு சொன்னாலே, சார் இது பண்ணுவோன்னா ஸ்டேஜ் போ, என்ன பண்ண போகிற சார், டான்ஸ் ஆடவா, ஆடு அப்படின்னா ஸ்டேஜில் டான்ஸ் ஆட, சூப்பராக ஆடுற, நீ டான்ஸ் ஆடுவ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஓகே நடிக்கிற அப்படின்னா நான் ஆரம்பித்தேன். வேணா நீ போ அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், கேரக்டர் ஃபிக்ஸ்டு. அப்புறம் நேராக ஷூட்டிங் தான் போகிறோம். ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் ஸ்டார்டட் ஆக்சுவலி கனா.
ஓகே. அண்ட் கனா உங்களுக்கு இப்படி ஆரம்பிச்சது. ஆனா அத சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்கு அதுல நீங்க ஐ டோன்ட் திங்க் அது ஒரு டெபியூ ஆக்டிங் மாரி இல்ல. ரொம்ப ஆக்சுவலா ஜாலியா. அது வந்து கனாவ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கு. அதாவது எப்படின்னா, நீங்க வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு ஆக்டரா இருப்பீங்க. உங்களுக்கு ஆக்டிங் சுத்தமா வராது. உங்களோட இன்னசென்ஸ் இருக்குல்ல, உங்களோட ஆக்டிங்கோட அந்த இன்னசென்ஸ், அதுதான் உங்களை வந்து ஒரு என்ன சொல்ல, அந்த ஒரு ஃபேம்க்குள்ள கன்வெர்ட் பண்ணும். ஏன் அப்படின்னா, இனிஷியல் கனா ஒரு 15 எபிசோட்ஸ் எடுத்துக்கோங்க. 15, 16 எபிசோட்ஸ்ல எனக்கு சுத்தமா ஆக்டிங் வராது. வரவே வராது. கேட்கலாம், இப்போ மட்டும் உனக்கு வருதா அப்படின்னு கேட்கலாம். நான் அப்படிலாம் இல்ல, பட் எப்படின்னா, நான் வந்து லைக் ஓவர் ஆக்டிங் ஒரு மாதிரி இஷ்டத்துக்கு பண்ணேன். எனக்கு இப்போ நடிக்கவும் வரல. எனக்கே ஒரு மாதிரி என்னடா பண்ற அப்படிங்கிற ஃபீல் இருந்துச்சு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து அன்பு சார்னு ஒருத்தர் இருந்தாரு. அவரு தான் என்ன பண்ணாரு, "நீ ஓவர் ஆக்டிங் தான். வா நான் உனக்கு வேற ஒண்ணு சொல்லி தரேன்னு" சொல்லி அவர் ஒண்ணு சொல்லிக் குடுத்தாரு. அவர் அப்படியே ஃபாலோ பண்ண கொஞ்ச நாளு. அப்படியே ஒரு மாதிரி மோல்ட் ஆயிட்டோம். அப்புறம் வந்து வர ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் மாற மாற அவங்க என்ன சொல்லி தராங்களோ அதை அப்சர்வ் பண்ணி அதை அப்படியே பண்ணாலே வந்து வி கேன் லேர்ன் சம்திங்ங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. ஃப்ரம் தேர் இட் ஆல் ஸ்டார்டட். அப்படி அங்கேருந்து ஒரு மாதிரி ஜாலியாக கற்றுக்க ஆரம்பிச்சிட்டோம். எஸ். அண்ட் செட்லலாம் எப்படி இருக்கும்? பிகாஸ் வந்து ஆல்ரெடி ஒரு கனா அவங்க பண்ணியிருக்காங்கன்னும் போது அந்த கோர் டீம் அப்படியே இருந்திருப்பாங்க. செட்டு வந்து அப்படி இல்லை. எங்களோட கனா வந்து ஃபுல்லாக காலேஜ் இருப்பேன். நான், கார்த்தி, பாலசரவணன், அப்புறம் வந்து சத்திரியன் சொல்லிட்டு காத்தாடின்னு ஒரு கேரக்டர், விஷ்ணு, நாங்களாம் தான் வி ஆல் ஸ்டார்டட் அந்த கனா வந்து இது பண்ணோம். இதில் வந்து பாலசரவணன் வந்து எப்படின்னா, கள்ளிக்காட்டு பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு ஆஃபீஸில் வந்து ஃபிக்ஷன் டீமில் வந்து சும்மா ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். கார்த்தி வந்து இன்டர்ன், விஜய் டிவியில் அவனும் ஒரு இன்டர்ன், நானும் ஒரு இன்டர்ன். ஸோ எங்களுக்கு ஆஃபீஸ்லேயே தெரியும். விஷ்ணு வந்து சீனியர். அவர் விஷ்ணு வந்து விஜய் டிவியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ சரி, எங்கள் 4 பேருக்கும் ஆஃபீஸ்லேயே ஆல்ரெடி வி நோ ஈச் அதர். ஸோ அப்படி தான் வந்து அது இருந்துச்சு. காலையில் ஆக்சுவலாக கணக்கணும் கலங்க அப்படின்னா செட்டுக்கு 7:30 மணிக்கு வந்துடணும் எல்லாரும் அப்படிம்பாங்க. ஓகே அப்படின்னா நாங்கள் காலையில் ஒரு பேக் தூக்கி போட்டுட்டு பைக்கில் கிளம்பி நேராக போவோம். போயிட்டு ஒரு இடத்துல ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் பக்கம் வந்து நிப்பாட்டிட்டு அங்கேருந்து மொத்தமாக அள்ளி போட்டு ஒரு வேனில் கூப்பிட்டு போவாங்க. போய் இறக்கி விடுவாங்க. இறக்கி விட்டா ஃபஸ்ட்டு சீன் யாருக்கெல்லாமோ ரெடியாக இருங்க அப்படிம்பாங்க. நாங்கள் போனோன்னே மொத்தமாக காஸ்டியூம் கொடுப்போம், அயன் பண்ணி வைப்பாங்க. நாங்கள் வந்து போய் உட்காந்துருப்போம், எப்படா வரும்னு. திடீர்னு வரும், வராமல் இருக்கும், போய் சாப்பிடுவோம், திருப்பி வருவோம், உட்காருவோம், இப்படி தான் போவோம். எங்களுக்கு என்னன்னே புரியாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அப்படி ஜாலியாச்சு. ஆனால் செட்டு செம்ம ஃபன்னாக இருக்கும். பண்ணுனா சண்டை இருக்கும், அடிச்சுப்போம். அண்ட் எங்களுக்கே அது காலேஜ் தான், இன்னொரு காலேஜ் லைஃப் அந்த மாதிரி தான். நிறைய ஃபன்னு, தூங்குவோம், விளையாடுவோம், என்னெல்லாமோ பண்ணிட்டு இருப்போம். அந்த மாதிரி நிறைய கனா செட்டே வந்து எப்படின்னா, அகைன் அந்த சீரியல் அந்த ப்ரொஃபஷனலிசம்லாம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. லைக் காலேஜ்லேருந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக ஒரு காலேஜ்குள்ளே விட்டா அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஒரு இதுதான் கனாவோட செட்டு. ஓகே. அண்ட் கனா முடிஞ்சக்கப்புறம் உங்களுக்கு தோணும்ல, அது வந்து ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் யர் லைஃப்ல தான் அந்த இயர்ஸ் அது தாங்கும் அது. அண்ட் தென் அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்துச்சா? எனக்கு ஆக்சுவலாக அப்படி வரல. இன்ஃபேக்ட் வந்து கனால நடிச்சிட்டு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் எனக்கு தான் வந்து படம் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. அதாவது ஆப்வியஸாக எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. பட் எனக்கு வந்து ஒரு நல்ல பேனரில் வந்து இமிடியேட்டாக படம் பண்ணலாம் அப்படின்னு ஐ காட் அ கால். திடீர்னு ஒரு நாள் அப்போ வந்து ஏதோ ஒரு ஈவெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு. சரவணன் மீனாட்சி போயிட்டு இருக்க அவங்களோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி ஒன்று பண்ணலான்னு சொல்லி கிராண்டாக திருநெல்வேலியிலையும் கோயம்புத்தூர்லேயும் ஒரு ஈவெண்ட். அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கும் போது எனக்கு கால் வந்து, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சசிகுமார் சார் ஆஃபீஸ்லேருந்து கால் வரும், நீங்கள் இது பார்த்துக்கோங்க, பேசிக்கோங்கன்னா. சரி ஓகே அப்படின்னா நானும் எதுக்கு கால் என்னென்னலாம் தெரியாது. கால் வந்துச்சு, நாளைக்கு ஆஃபீஸ் வந்துடுங்க இருந்தாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ் போகிறேன். இந்த மாதிரி ஒரு படம் ஸ்டார்ட் பண்ணுறோம், சசிகுமார் சார் தான் ஹீரோ, சார் வந்து பார்த்துட்டு டிவியில் எங்கேயோ பார்த்துட்டு உங்களை வந்து சொல்லியிருக்காங்கன்னா ஐ ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி இருந்துச்சுன்னா, பரவாயில்ல எல்லாரும் கணக்கணுங்களை பார்க்குறாங்க அப்படிங்கிறது. பட் இன்ஃபேக்ட் அதுக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து எப்படின்னா, தியேட்டரில் பார்க்கும்போது நிறைய பேர் வந்து ஐ மீன் நம்ம வந்து பயங்கரமாக ஒரு டைம் நான் எஸ்வி சேகர் சார்லாம் தியேட்டரில் வந்து பார்க்குறோம். பின்னாடி வந்து தம்பி நீங்கள்லாம் கனா பசங்க தானே அப்படின்னாங்க. இதெல்லாம் வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்கும். நிறைய பேர் வந்து கனா பார்ப்பாங்கங்கிற ஒரு இது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்போ பார்த்துட்டு சொன்னாங்க சார், ஓகேன்னு சொல்லிட்டு போனேன். அதுவும் ஆடிஷன் பண்ண யூ ஆர் ஃபிக்ஸ்ட் அப்படின்ட்டாங்க. ஓகே. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே வந்து உங்கள் இதில் வேறு யாரும் இந்த மதுரை ஸ்லாங்கில் பேசுகிற 2 பேர் இருப்பாங்களோன்னா, ஆமாம் அப்படின்னா பாலசரவணன், அழகப்பண்ணா 2 பேரையும் நாளைக்கு வர சொல்லிருந்தாங்க.
ஸோ ஏன்னா பாலசரவன் அன்னைக்கு அழகப்பன் போல பாலசரவன் போனார், உடனே அவரும் செலக்டடு. ஸோ நாங்கள் இப்படி தான் வந்து எங்களோட மூவி அப்படி கனா முடிகிறதுக்கு ஒரு 2 மாதம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு October 5th வந்து கனா முடியுது, 4th என்னமோ கனா முடியுது. ஆனா அதுக்கு முன்னாடியே நான் படத்துல கமிட் ஆயிட்டேன். சூப்பர். அது வந்து அப்போ ஜாலியா இருந்திருக்கும் ஒரு மாதிரி. அது வந்து ஒரு செம்ம இது, படம் பண்ண போறோம், கனா படம் பண்ண போறோம் அப்படி இருந்துச்சு. எஸ். அண்ட் அந்த படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு? லைக் படம் அப்படியே பண்ணோம். இன்பிட்வீன் கனால ஒரு 2 மாசத்தோட கேப் ஷூட்ஸ் இருந்துச்சு. படம் பண்ணோம். படமும் வந்து எப்படின்னா ஜாலியாக போவோம், உட்காருவோம், வருவோம், அந்த மாதிரி தான். ஏன்னா படம் வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் படம், படத்தோட இது எப்படி இருக்குன்னு தெரியாது. போனோம், ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஷூட்டிங்கு, ராஜபாளையத்தில் ஷூட்டிங்கு, டைரக்டரும் வந்து அந்த ஏரியா. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் டே வந்து செகண்ட் டே டைரக்டர் வந்து எங்களை வந்து பார்த்து மதியானம் சாப்பிடும் போதெல்லாம் வாங்கடா அப்படின்னு என்னையும் பாலசரவன்லாம் கூப்பிட்டு போகிறோம், நாங்கள் சாப்பிட வருவோம், அந்த ஃபீல் இருந்தோம். செகண்ட் டேல வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு திருவிழா செட்டப்பில் ஆக்சுவலாக எங்களுக்கு ரொம்ப சின்ன போர்ஷன் தான் அதில் அன்னைக்கு ஷூட்டு. பட் காலையிலேயே வர சொல்லிட்டாங்க. நாங்கள் பாட்டுக்கு தெருவா சுற்றி இருக்கும்போது அந்த நிறைய கூட்டம், அந்த ஏரியாவில் உள்ளவங்களாம் வந்து என்னையும் பாலசரவனையும் கூப்பிட்டு, ஏய் நீங்கள் கனா பசங்க தானே, வாங்க எங்கள் வீட்டுக்குலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஒவ்வொரு வீட்லையும் கூப்பிட்டு போய் எங்களை வந்து ரொம்ப இதாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன வேணும், சாப்பிட்றீங்களா, அது இதுன்னா. ஒரு பாயிண்ட்ல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்லாம் டென்ஷன், என்ன நீங்கள் அவங்களுக்குலாம் நாங்கள் கனா அப்படின்னு பெருசாக தெரியாது, என்ன சும்மா எல்லாம் இது போயிட்டு இருக்கீங்க, வந்து ஒரு இடத்துல உட்காருங்கன்னு சொல்லிட்டு பிடிச்சி எங்களை திட்டுனாங்க. நாங்களும் எதுவும் சொல்லலை, கம்மன் வந்துட்டு உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஏதோ இது பண்ணும்போது எங்க இருங்க சார், இவங்க சும்மா ஒவ்வொரு இடமா போயிட்டு இருக்காங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர் கம்ப்ளைண்ட் பண்ண, அவங்க சும்மா அப்படி போவாங்க, விட்டு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்லிட்டாரு. ஈவினிங் அன்னைக்கு முடிச்சுட்டு டைரக்டர் வந்து அவங்க ஏரியாலேயே தான் ஷூட் பண்ணுறோம், அவர் வீடு அங்கே தான் இருக்காரு. ஸோ அங்கே வந்து ஒரு டீ கடை இருக்கு, அந்த டீ கடையில் வந்து அவரோட அவங்க வீட்டோட டீ கடை தான் அது. நான் டைரக்டர் உட்காந்துருக்காரு உள்ள, அந்த ஏரியாவில் உள்ள ஒரு 10 பசங்க உட்காந்துருக்காங்க. நானும் பாலசரவன் சும்மா போகும்போது டைரக்டரை பார்த்தோன்னா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு, சார் போயிட்டு வரேன்னு சொன்னோன்னா நாங்கள் உள்ளே போனோன்னா அந்த பசங்கள்லாம் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சோன்னா பார்த்தியா நடிகரான உடனே இப்போவே வந்து இதுக்கு தாண்டா நடிகர் ஆகணுங்கிறது அப்படின்னு சொன்னோன்னா அதில் ஒரு பையன் சொன்னான், ஆனால் அவங்க ஏற்கனவே நாங்கள் பயங்கர ஃபேனு அப்படின்னா. அப்போதான் டைரக்டர் சார் ரியலைஸ் பண்ணுறாரு இவங்களுக்கு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு போல, ஒரு இது இருக்கு. அது வரைக்கும் தேர் ஆக்டர்ஸ் இங்கே அவர் கனாலாம் பார்த்தது கிடையாது. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்போதான் எங்களை உட்கார வச்சு, உட்காரு அப்போ ஆல்ரெடி நீங்கள் ஃபேமஸ் தானா அப்படின்னா. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்தா யார் எங்களை கூப்பிட்டாலும் யாரும் எங்களை கண்டுக்க மாட்டாங்க. ஓகே போயிட்டு வா, சீன் வரும்போது கூப்பிட்டுக்கிறோம், அந்த ஃபீல்ல இருந்துச்சு. ஸோ இப்படிதான் இருந்துச்சு அந்த செட்டு ஃபுல்லாக ஜாலியாக போகும். குட்டி புலி முத்தையா சார் வந்து அது எங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. குட்டி புலி இன்ன வரைக்குமே அந்த குட்டி புலிங்கிற ரெகக்னேஷன் அங்கங்கே இருக்கும். ஸோ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இன்ஃபேக்ட் நான் வந்து அடுத்த படத்துலையுமே பண்ணேன். கார்த்தி சாரோட ஒரு சின்ன சீன் இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அது படத்தில் ரிலீஸ் ஆகும்போது அது வரல. பட் ஸ்டில் முத்தையா சார்னா ஆல்வேஸ் அந்த ஒரு ஸ்பெஷல் டு மீ. கண்டிப்பா. சசிகுமார் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? சசிகுமார் சார் வந்து டே 1ல இருந்தே அவர் வந்து நம்மளை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. அண்ட் நம்மளோட டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுவார். நீ அது பண்ணுவல்ல, நீ ஆங்கர் பண்ணுங்க, நீ இது பண்ணு, நீ அது பண்ணு அப்படின்னு ஒவ்வொரு இதை பண்ண நம்மளுக்கு அந்த ஒரு மென்டர்ஷிப் இது பண்ணுவாரு. ஸோ அதெல்லாமே ரொம்ப ஜாலியா இருக்கும். நம்மளை வந்து இவங்க வந்து இப்பதான் அந்த பசங்க இது பண்ணியிருக்காங்க, இவங்க வந்து அந்த இதெல்லாம் இருக்காது அவருக்கு. he'll treat you ஒரு மாதிரி அந்த ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். அவர் இது பண்ணிக்கலாம்டா, இது இப்படி பண்ணிக்கலாம், அந்த ஒரு இது இருக்கும். ஜாலியா போச்சு. இன்ஃபேக்ட் அதுக்கப்புறம் வந்து ஐ வாஸ் டூயிங் ஆங்கரிங், நான் சேனல்லாம் பண்ணேன். அப்போ ஒரு டைம் வந்து சார் கெஸ்டா வரும்போதும் நம்ம பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு தாழ்த்தப்பட்ட படம் முடிச்சுட்டு இன்டர்வியூ பண்ண வரும்போது ஆர்கே சுரேஷ் சொல்றாரு, நம்ம பையன் தான், இது பண்ணலாம் அப்படி. அந்த ஒரு ஜோன் அது நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இது கொடுக்கல, அந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ நைஸ் திங். அதுக்கப்புறம் உங்க ஜேர்னி எப்படிலாம் மாறுச்சு? லைக் ஆங்கரிங் பண்ணேன்னு சொல்றீங்க. நான் வந்து அதான் இந்த இண்டஸ்ட்ரியில வந்து எப்படி சொல்ல, இந்த இட்ஸ் அரௌண்ட் 15 years. ஓகே, 15 years ட்ராவல். இந்த 15 yearsல வந்து நான் ஆங்கரிங் பண்ணியிருக்கேன், ஆக்ட் பண்ணியிருக்கேன், பிஆர்ஆ பண்ணியிருக்கேன், ஷோ டைரக்ட் பண்ணியிருக்கேன், ஈவெண்ட் பண்ணியிருக்கேன், வேற என்ன பண்ணியிருக்கேன், ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நிறைய லைக் ஐ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர் அ லாட். இன்ஃபேக்ட் டீச்சிங் பண்ணியிருக்கேன் நான். இப்போவுமே வந்து ஐ யூஸ் டு டு ஃப்ரீலான்ஸ் தான். நான் வந்து ஒரு காலேஜில் வந்து ஒரு விமென்ஸ் காலேஜில் நான் போய் வந்து இது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் விஸ்காமுக்கு வந்து ஐ கம்ப்ளீட்டட் மை எம்ஏ மாஸ் கம்யூனிகேஷன். ஸோ ப்ராக்டிக்கலாக எப்படி இண்டஸ்ட்ரி ஒர்க் ஆகும், எப்படி ரன் ஆகும், டெலிவிஷன் கைண்ட் ஆஃப் கெஸ்ட் லெக்சர் மாதிரி ஐ எம் ஒர்க்கிங் தேர். ஸோ இதெல்லாம் பண்ணியிருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கேன். ஸோ
லைக் எனக்கு வந்து எப்படின்னா இனி ஒரு ஒரு 2 நாள் வீட்டில் சும்மா இரு அப்படின்னா என்னால் இருக்க முடியாது. நான் பாட்டுக்கு ஐ வாண்ட் டு ஒர்க், ஐ வாண்ட் டு லேர்ன் சம்திங் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ அது மாதிரி நிறைய இது பண்ணிப்பேன். எஸ். அண்ட் இப்போ நீங்க கரண்டா பண்ணிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் பத்தி இப்போ வந்து கரண்டா வந்து ஐ காட் கமிட்டட் இன் அ மூவி. அதோ இட்ஸ் அ ஸ்மால் திங். அது ஒரு மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு ரீசெண்டாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் இருந்துச்சுன்னா, நான் ஆடிஷன்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அப்போ ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், வா ஒரு ஆடிஷன் வரியா, நான் போகிறேன் வரியா அப்படின்னா, யார் ஆரியன் ப்ரோ தான், மீனாட்சி பொண்ணுங்க ஹீரோ ஆரியன் ப்ரோ வந்து, ப்ரோ நான் ஒன்று போகிறேன் வரீங்களா அப்படின்னா, எனக்கு வந்து ஆடிஷன்லாம் போய் ரொம்ப நாள் ஆச்சு. சரி இவர் கூப்பிட்றாரு சும்மா ஜாலியாக போகணும்னு சொல்லிட்டு போனேன். போனால் அந்த ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஒரு 30-40 பேர் உட்காந்துருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது, நம்ம இந்த மாதிரி ஆடிஷன் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சரி ஓகே ஃபைன் சும்மா அப்படின்னா, அந்த ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்தார், பிரதர் இது இந்த ஸ்கேன் பண்ணி இதில் உங்கள் டீட்டெயிலாம் ஃபில் பண்ணியிருக்கனால நானும் சரி ஸ்கேன் பண்ணிட்டு டீட்டெயிலாம் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன். அப்புறம் ஒருத்தர் வந்தார், வந்துட்டு பிரதர் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா, ஆமாம் அப்படின்னா, ஓகே வெயிட் பண்ணுங்க நான் சொல்கிறேன்னாரு. ஓகேன்னா ஆரியன் ப்ரோ வந்து ஆடிஷன் போயிட்டு வந்தார். போயிட்டு வந்து சொன்னார், ப்ரோ இது பண்ண சொன்னாங்க அப்படின்னா, ஒரு சீன்லாம் நடிக்க சொன்னாங்க அப்படின்னா, ஓகே இப்போ என்ன மென்டலாக ப்ரிப்பேர் வரேன், நடிக்கணும் என்ன சீன் நடிக்கிறது, நம்மளுக்கு இப்போ சீன்லாம் கொடுத்து தான் நடிக்க வச்சோம். ஸோ மென்டலாக ஏதாவது திடீர்னு நடிக்க சொன்னாங்க, என்ன நடிக்கிறது, நம்ம வந்து ஆக்டர்னு வேற தெரிஞ்சிருச்சுன்னா அது வேற அசிங்கமாயிரும். இப்போ நம்ம இவங்க போயிட்டு நம்மள ஆக்டர்னு இவங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ். ஸோ மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிட்டேன், ஒரு சின்ன சீன் ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டேன். மேலே போகிறேன், அங்கே கூப்பிட்டாங்க போகிறேன், நான் அப்படி உள்ளே போகிறேன், ஒரு 5-6 பேர் உட்காந்துருக்காங்க, எல்லாரும் எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சிட்டு பிரதர் வாங்க நீங்களா அப்படின்னா, எனக்கு அப்பா நம்மளை கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு வருது. உடனே சரி பிரதர் இப்போ ஆடிஷன் பண்ணிடலாமான்னா, ஐம் ஓகே அப்படின்னா, இல்லை நீங்கள் நடிக்கலாம் வேண்டாம், சும்மா பேர் மட்டும் சொல்லி உங்கள் நம்பர் மட்டும் சொல்லுங்கள் நான் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேமரா மட்டும் ரோல் பண்ணிட்டு இது பண்ணாங்க. ஓகே ஃபைன், இப்போ எதுவும் பண்ணணுன்னா சொல்லுங்கன்னா, பிரதர் உங்கள் இதெல்லாம் நிறைய நாங்கள் பார்த்துட்டோம் அதெல்லாம் வேண்டாம்னா, எனக்கு ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்னு ஒரு மாதிரி ப்ரௌடாக வேற ஃபீல் ஆச்சு. ஓகேன்னா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து இது பண்ணிட்டு அவர் உடனே சொன்னாங்க, இல்லை நம்ம கண்டிப்பாக பண்ணுவோம், நீங்கள் ஆடிஷன் வருவீங்க நாங்கள் எதிர்பார்க்கல, கண்டிப்பாக வில் ஒர்க் டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் டைம் என்னை கூப்பிட்டு ஒரு 1 வீக் கழிச்சு கால் பண்ணிட்டு த டிரெக்டர் செட், ப்ரோ இதில் ஒரு சின்ன சீன் தான் இருக்குது, பட் நீங்கள் வந்தீங்க எனக்கு வந்து இது பண்ணலாம், வில் ஒர்க் டுகெதர், நம்ம அந்த சீன் வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் நாங்கள் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ ஐ மீன் அந்த சீன் மட்டும் சும்மா ஒரு ஆடிஷன் பண்ணோம். அவங்க வந்து முடிச்சோன்னு எல்லாம் இருந்துச்சுன்னு கிளாப்லாம் பண்ணாங்க, ஒரு மாதிரி பெருமையாக இருந்துச்சு, அது ஜாலி அப்படின்னு. ஸோ சீக்கிரத்தில் அதோட ஷூட் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னாங்க. அது அப்புறம் விஜய் டிவியில் ஒரு புது ப்ராஜெக்ட் லான்ச் ஆகுது. ஸோ அதில் வந்து கமிட் ஆகிருக்கேன். ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்து ஆக்டிங் ப்ராஜெக்டாக போயிட்டு. எஸ். அண்ட் அதான் நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் வெரி ஃபெமிலியர் ஃபேஸ், நமக்கு எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கும் அப்படின்னு இல்லாமல் கனால பார்த்தோம்ல அப்படின்னு டக்குன்னு தோணிடும். என்னன்னா ஆல்வேஸ் அந்த ஒரு இது வந்து எல்லா ஆக்டர்ஸ்குள்ளேயும் இருக்கதாங்க. நம்ம வந்து எங்கேயும் போய் வந்து நான் யார் தெரியுமா ஆக்டர் அப்படின்னு நம்மளுக்கு சொல்லிக்கவும் தோணாது. சில பேர் வருவாங்க, உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்காங்க, இப்போ நான் வந்து ஆக்டர்னு சொல்லணுமா வேண்டாமா, இருக்கான் ஆக்டரா எங்கேயோ பார்த்துருக்கேன் எங்கேன்னு தெரில அப்படிம்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் சீரியலில் தானே நடிக்கிறீங்க அப்படிம்பாங்க. அதெல்லாம் வந்து இன்ஃபேக்ட் எனக்கு இன்னொரு பிரச்சனை இருக்குது, என்ன மாதிரியே ஒரு 2-3 பேரை வந்து நினச்சிப்பாங்க, நான் இவரோ இல்லை அவரோன்னு. அதில் வந்து கதிர் ப்ரோவும் நானும் ஒன்றா நினச்சிப்பாங்க. அவர்கிட்டையும் அதே மாதிரி கேட்பாங்க, நீங்கள் சரவண மீனாட்சி நடிச்சிங்களா, கனால நடிச்சிங்களான்னு அவர்கிட்ட கேட்பாங்க. அப்புறம் மணின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவனும் இன்ஃபேக்ட் ஆர்டிஸ்ட், நானும் அவனும் வந்து நீங்கள் தானே அவன்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் சரவண மீனாட்சி, என்கிட்ட வந்து கேட்பாங்க நீங்கள் நீலியில் நடிச்சிங்களான்னு கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய ஃபன் நடக்கும். ஓகே ஆமாம் இதெல்லாம் நடக்கும். பட் ஒரு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு நோனான ஒரு ஆக்டர் நான் சொல்வேன். அப்படி பார்க்கும்போது நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் இந்த 15 இயர்ஸில் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் பண்ணியிருக்கலாம், பட் ஆனால் ஒரு லேக் இருக்குல்ல அந்த ஆப்பர்ச்சுனிட்டியில். இல்லை ஆக்சுவலாக இது என்ன நான் ஃபீல் பண்ணுவேன்னா, ஹானஸ்டாக சொல்லலாம், என்னோட ஃபர்ஸ்ட் 3 ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு பயங்கரமான நேம் பிடிச்சிச்சு. கணக்கானும் காலங்கள், குட்டி புலி, சரவண மீனாட்சி, இன்ஃபேக்ட் சரவண மீனாட்சி சீசன் 2 வித் ரியோ. இது வரைக்கும் வந்து அந்த ட்ராவல் எப்படி இருக்குன்னா வந்து வாவ் அப்படின்னு போயிட்டே இருக்கும். பட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 10 ப்ராஜெக்ட் பண்ணிட்டேங்க. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் ஹிட் ஆகலை. ஸோ அதனால எனக்கு பெரிய ரெக்கக்னேஷன் கிடைக்கல. பட் எங்கேயாச்சும் என்னோட ஆக்டிங் கெரியரில் நான் வந்து நடிக்காமல் இருந்த டைம் பார்த்தீங்கன்னா மேபி 1 மாதம் 2 மாதமோ இருக்குமோ தவிர, இந்த கோவிலில் நடிக்காமல் இருந்தது அந்த மாதிரி தான் இருக்குமோ தவிர, மற்றபடி நான் எங்கேயுமே நடிக்காமல் இருந்ததே இல்லை. எனக்கு கண்டினியூஸ் ப்ராஜெக்ட்ஸ் இருந்துச்சு. பட் நான் வந்து அந்த ப்ராஜெக்டாக பெருசாக ஹிட் ஆகாமல் இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் வந்து லாஸ்ட்டு 2.5 இயர்ஸாக வந்து மீனாட்சி பொண்ணுங்க ஜீல பண்ணேன்.
ஜீல அந்த சீரியல் பார்க்குறவங்க தான் என்னோட ஆடியன்ஸ். ஸோ வந்து அவங்க ஈஸியாக ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, பார்க்காதவங்க ஆப்வியஸாக ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் வந்து சீருன்னு ஒரு படம் பண்ணேன் ஜீவா சாரோட. அது வந்து ஓரளவு போச்சு. பட் அது எனக்கான ஒரு தனி இண்டிவிஜுவாலிட்டியை கொண்டு வந்துச்சுன்னா இல்லை. பட் சம்திங் ஹேப்பன் இன் மை லைஃப். நான் என்ன ஹாப்பியாக அதில் எடுத்தீங்கன்னா, நான் வந்து டான்ஸ் ஆடணும் அப்படிங்கிறது என்னோட ரொம்ப நாள் ஆசை. அந்த படத்தில் எனக்கு ராஜசுந்தர் மாஸ்டர் கொரியோகிராஃபியில் நான் வந்து ஒரு டைட்டில் சாங்ல ஆடினேன். இதெல்லாம் சின்ன ஹாப்பினஸ் வாட் ஐ காட். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ப்ராஜெக்டை இன்ஃபேக்ட் ஹே சினாமிகா வந்து துல்கர் சல்மான் சாரோட மூவியில் ஹே சினாமிக்காவில் நான் ஒரு சின்ன இது பண்ணியிருப்பேன். பட் சம்திங் டின்ட் ஒர்க் வெல், அவ்வளோதான். அதனால வந்து அந்த ஒரு இது இருக்காது. இந்த இன்ஃபேக்ட் நான் வந்து எனக்கு முடிஞ்சது 6 months ஆச்சு. இமீடியட்டாக வித்தின் 2 months ஐ காட் அனதர் ப்ராஜெக்ட். அதுலையுமே நடிச்சிட்டு இருக்கேன். அது வந்து டெலிகாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா இட் வில் பி பெர்ஃபெக்ட் ஐ கெஸ். ப்ரோ அதான் உங்களுக்கு வந்து அப்ப நீங்க நிறுத்தவே இல்லை, ஒரு இடத்துல கூட நிறுத்தல. இது எல்லா ஆக்டருக்குமே இருக்கு. நிறைய பாப்புலரான பர்சன்ஸ் கூடமே வந்து எப்படி இருக்கும்னா, என்னம்மா நடிக்கிறதே இல்லை இப்பெல்லாம் அப்படிவாங்க. நடிக்கிறது இல்லையா, நான் நடிச்சிருக்கேன், அப்ப நீங்க பாக்கலையா என்னையா, அந்த ஒரு ஃபீல் இருக்கும். அது சம்டைம்ஸ் நம்ம அதை கிராஸ் பண்ணி வரணும். ஒரு நாள் ஒருத்தர்லாம் கேட்டார், அவர் யாரோ பெரிய ஆளு, நான் டிராவலுக்கு நின்று இருக்கும்போது ஏர்போர்ட்ல அவர் கேட்கிறாரு, பிரதர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கனால, ஏன் அதுக்கப்புறம் நடிக்கிறது நிப்பாட்டிட்டீங்கன்னா, எனக்கு ஒரு நிமிஷம் நடிக்கிறது நிப்பாட்டிட்டேன்னா அப்ப நான் பண்ண ப்ராஜெக்ட்லாம் வேஸ்டா கோபால் அப்படிங்கிறது தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால என்னைக்காவது ஒரு நாள் மீடியால இன்னும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும்ல, மேபி இந்த கிட்ட வந்துட்டு கிடைக்காம போயிருக்கலாம், அதை பண்ணினா நான் இந்நேரம் ஒரு நோட்டபிளா இருப்பேன்றது பெரிய பெரிய ஆக்டர்ஸே சொல்லுவாங்க. அதாவது நான் வந்து 10 வருஷம் பண்ணதை 2 வருஷத்துல இப்ப இருக்கிறவங்க பண்ணிடுறாங்க அப்படின்றது. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து மீடியால நம்ம டைமா, நம்ம ஹார்ட் ஒர்க், எப்பவுமே ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சவரன்ஸ் இது வந்து நம்ம எப்பவுமே நம்மளுக்கு வேணும். பட் சில நேரங்கள் நம்மளுக்கு டைம் ஒர்க் அவுட் ஆகும். நீங்க அதாவது தோனியோட ஆக்ட் பண்ணி ஒருத்தர் பாப்புலரே ஆகாத ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா? அது நான் தான். ஐ ஆக்டட் இன் ஆட் வித் தோனி. தோனி சாரோட ஒரு ஃப்ரூட்டி ஆட். ஓகே, ஃப்ரூட்டி ஒரு நல்ல பிராண்டு. MS தோனி ஆக்ட் பண்ணியிருக்கேன் கூட. ஆனா அந்த ஆட் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி டெலிவிஷன்ல எதுலையுமே வரல, வெறும் யூடியூப்ல மட்டும்தான் வந்துச்சு. அவ்வளவுதான். அந்த யூடியூப்ல பார்ப்பாங்க கண்டிப்பா. மேபி இதுதான் MS தோனி கூட ஆக்ட் பண்ணாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எப்படின்னா, சில நேரங்கள் நம்மளுக்கு ஒரு படம் பேசிடுவோம், எல்லாமே ஓகே பக்கா அப்படிங்கிறது இருக்கும். ஆனா அது வந்து இன்ஃபேக்ட் நான் வந்து தாடி இப்படி வளர்ந்ததுக்கே ஒரு ஸ்டோரி இருக்கு. ஒரு படம், அந்த படத்துக்கு வந்து என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, திருநெல்வேலி ஸ்லாங் பேசணும், நீ திருநெல்வேலி தானே, பேசலாம், ஓகே ஃபைன் செலக்டட் ஆச்சு. ஒரு தாடி வளர்த்துருப்பிட்டாங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைமா தாடி வளர்க்குறேன், எனக்குலாம் அப்படி சொரியுது. தாடி வளர்த்துட்டு ஒரு மாசம் கழிச்சு அந்த ஆஃபீஸ் போறேன். வேணாம் ஷேவ் பண்ணிடு அப்படின்னாங்க. ரொம்ப நாள் தாடி வளர்த்துட்டு ஷேவ் பண்ணிட்டு திருப்பி வந்து ஆங்கர் பண்ணிட்டு இருக்கப்போ போறேன். கூட உள்ள கோ ஆங்கர், என்ன நல்லா பப்பாளி பழம் மாதிரி இருக்கு மூஞ்சின்னு வேற அசிங்கமா வளர்த்துட்டேன். சரி இல்லை தாடி லைட்டா வளர்த்துறோம்னு சொல்லிட்டு அப்படிதான் வளர்க்க ஆரம்பிச்சேன். நீங்க நம்புவீங்களா, அந்த படத்துக்காக தாடி வளர்த்தேன்னா அதுக்கப்புறம் அந்த படத்துல ஷூட் நான் இல்லை, படத்துல வேற ஒருத்தர் பண்றாருன்னாங்க, ஓகேன்னு விட்டேன். அந்த படம் போன வாரம் தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஓகே, வருணன் ஒரு மூவி. ஓகே, லாஸ்ட் வீக் தான் அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஓகே, நான் தாடி வளர்த்துக்கு காரணமே அந்த படம் தான். ஓகே, பட் அந்த படம் இப்பதான் ரிலீஸ் ஆச்சு. ஹரிப்ரியா நடிச்சிருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஹீரோயின் அந்த படத்துல பண்ணாங்க. பட் அந்த படம் ஷூட் பண்ணது அப்ப. ஸோ சில ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வரும், வராமே போகும். இன்ஃபேக்ட் எனக்கு சில படங்கள் ஓகேப்பா யூ ஆர் செலக்டட், நீ தான் இந்த படம் பண்ற, இதெல்லாம் சொல்லிட்டு நம்மளுக்கு நடக்காமே இருந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் போகும். அண்ட் நீங்க சொன்னதுல வந்து எது உண்மை தெரியுமா? சில பேர் சொல்லுவாங்க ஆப்பர்ச்சுனிட்டி வரும் போகும் அது உங்களுக்கு, பட் இது நான் நடிச்சிருக்கேன், ஆனா அது ஹிட் ஆகாதனால நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது, பண்றோம். இப்ப நிறைய அந்த இது வந்துருச்சுல, பிகாஸ் நீங்க இருந்த காலகட்டத்துல நீங்க இன்ஸ்டாலாம் ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த நேரத்துக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கும். இன்ஃபேக்ட் அப்ப வந்து ஃபேஸ்புக்ல வந்து we are like பயங்கர பாப்புலர்னா ஒரு டைம் கனாவோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கு. நான் வந்து ஒரு எபிசோட்ல 85th எபிசோட் சம்திங் 85 to அந்த 90 எபிசோட்ஸ்குள்ள ஒரு கல்ச்சுரல் மாதிரி ஒன்று நடக்கும். அந்த கல்ச்சுரல்ஸ்ல நான் டான்ஸ் ஆடி இருப்பேன் ஒரு எபிசோட்ல. அந்த டான்ஸ் ஆடி முடிச்ச அடுத்த நாள் வந்து எபிசோட் வந்து எப்படி இருக்கும், அப்பு 2 பொண்ணுங்க வந்து அப்பு நீ ரொம்ப சூப்பரா ஆடின, வந்து உன்னோட நம்பர் சொல்லு அப்படின்னா, நீங்கள் ஏர்டெல் வாடிக்கையாளர் என்றால் என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் டேரக்டர் இருக்கேன், சார் என்ன நம்பர்னா உன் நம்பரே சொல்லு அப்படின்னாரு. நான் பாட்டுக்கு சொல்லிட்டேன். ஓகே, சொல்லிட்டு அந்த எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது 2 நாள்ல.
7 மணி டெலிகாஸ்ட் ஆகுங்க. 7 மணிலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு அன்றைக்கி நைட்டு 9:30 மணி வரைக்கும் கண்டினியூஸ் கால்ஸ். கண்டினியூஸாக நாட் ஈவன் அ செகண்ட் மிஸ் ஆகாது. கால் வந்துட்டே இருக்கு. அப்போ தான் ரியலைசிங் கனானா என்னது மாஸ் கனானா எப்படி தெரியுமா அப்படி இருந்துச்சு. திருப்பி 10 o'clock வந்து ரீடெலிகாஸ்ட் ஆகும். நைட்டு 12 மணி வரைக்கும் கால் வருது. நெக்ஸ்ட் டே டெலிகாஸ்ட் ஆகும் 11 o'clock 1 o'clock. திருப்பி கால் வருது. அப்போ வந்து நான் வந்து சேனல் அன்னைக்கு போயிருக்கும்போது அந்த சீன் பார்த்துட்டு சேனல் உட்காந்து பார்த்துருக்கும்போது இப்போ பாருங்க கால் வரும் அப்படின்னு நான் சொல்றேன். கண்டினியூஸா கால் வந்துட்டே இருக்கு. என்ன சொன்னாரு? என்ன சொன்னா, ஏய் அதுதான்டா கனா. ஏன்னா அவர் வந்து குமாரராஜா சார்னு ஹீஸ் நோ மோர், பட் வந்து அவர் சொல்லுவாரு கனா, அந்த கனால இருந்தே அவர் எடுத்திருக்காரு. இர்ஃபான், பிளாக் பாண்டியன்னா இவங்க கனானா என்ன தெரியுமா உங்களுக்குலாம் தெரியாது அப்படிங்கிற ஒரு ஃபீலை சொல்லுவாரு. இது பார்த்து நான்லாம் வந்து மறந்துட்டேன். எனக்கு அந்த ஒரு 1.5 நாள்ல கிட்டத்தட்ட எனக்கு ஒரு என்னையால கண்டிப்பா சொல்ல ஒரு 600-700 கால் வந்திருக்கும் என் மொபைலுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் எனக்கு எடுக்கவா வேணாமா, நான் யார்கிட்ட பதில் சொல்லணும். என்னோட வீட்டுல இருந்து கால் வந்தா கூட என்னால அட்டன் பண்ண முடியல. என்னோட தம்பி கால் பண்ணி என்னை ரீச் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுதான் வந்து அந்த கனாவோட இது மாஸ் மூமெண்ட் தான் இல்ல? டெஃபினட்டா அதெல்லாம் கனால தான் கிடைக்கும். எஸ். அண்ட் வி ஆல் அந்த கனால இருந்து தான் அந்த ஒரு ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு. அது எப்பவுமே வந்து ஆஸ் அன் ஆக்டர் நம்ம வந்து நான் வந்து எப்படின்னா கொஞ்சம் சூஸிங்க. எனக்கு இது இருந்தா பெட்டரா இருக்கும், இது இருந்தா இருக்கும். ஐ மீன் இது இருந்தானா என்னோட அந்த ஆக்டரா புரியுது. நான் ஒரு ப்ராஜெக்ட், நான் எந்த ப்ராஜெக்ட்டுமே நோ சொல்லலாம் மாட்டேன். அது மாதிரி யாரு கூப்பிட்டாலும் நான் போய் பார்த்துருவேன், அதெல்லாம் பண்ண மாட்டேன். பட் அந்த ஒரு டிராவல் எடுத்துட்டு போறதுக்கு சில விஷயம் கம்ஃபர்டபுள் அமைஞ்சா அதுல நான் இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கை. கரெக்ட் டெஃபினெட்லி. அண்ட் அந்த ஜேர்னி இப்போ தொடருது. அண்ட் இன்னும் நாங்கள் நிறைய மூவிஸ் அண்ட் சீரியல்ஸ் நான் அவங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். மேபி கனாலே கூட நீங்க மறுபடியும் நிறைய ரோல்ஸ்லாம் பண்ணணும். எஸ் கண்டிப்பா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Sri Venkateshwara College of Engineering and Technology. Admissions open for BTech and MBA 2025. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.